ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கிற 2021 ஆண்டினுடைய தொடக்க நாள் புதிய ஆண்டு நல்வாழ்த்துக்களை அதோடு தெரியப்படுத்திக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒருவருக்கு ஒருவர் இந்த புதிய ஆண்டின் மகிழ்ச்சியை கலந்தட்டி அன்போடு பரிமாறிக்கொள்வோம். எல்லாரும் ரொம்ப அலைவா, ஆக்டிவா, உயிரோட்டமா இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. கிறிஸ்துமஸ் பார்ப்பதோடு இன்னைக்கு புதிய ட்ரெஸ் ரொம்ப தெரியுது. அதனால ஒரு விதத்தில் ஏற்கனவே ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை தொடங்கி மீண்டும் ஒரு மகிழ்வு நிறைந்த கொண்டாட்டத்திற்குள்ளாக நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு புத்தாண்டு விழா என்பது ஆங்கில புத்தாண்டினுடைய தொடக்க நாள், ஒரு விழா. திருச்சபை இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறது. அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்ற ஒரு மரியாதைக்குரிய மிகச் சிறப்பான ஒரு இடத்தை கொடுத்து விழா கொண்டாடுகிறது. இந்த அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லப்படுகிற இந்த திருவிழா நமக்கு நினைவுபடுத்துகிற செய்தி என்ன என்பதனை சிந்திக்க அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இன்னைக்கு உன்னதங்களை பாடும்போது ஒரு சின்ன பிள்ளைகள ரொம்ப வேகமாக கிராஸ் பண்ணி ஓடிச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மரியாதைக்குரிய அந்த நடை உடை போல பார்த்தீங்கன்னா அது நடக்கிறதே சிரமமா இருக்குது. அதுக்கு கட்டுப்பாவாட, அதுக்கப்புறம் ஒரு தாவணி ரொம்ப உற்சாகமா அது நடந்து போகிறத பார்க்கும்போது என்னவோ எவ்விடத்திலிருந்து மரியாதையை பார்ப்பது போல ஒரு உணர்வு தான். அன்பார்ந்தவர்களே, அப்படி ஒரு நிறைவான மகிழ்ச்சியான நாளில் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த விழா நமக்கு நினைவூட்டுகிற செய்தி என்ன என்பதை சிந்திக்கிற போது நம்முடைய வாழ்வுக்கான ஒரு ஆழமான செய்தி இதற்குள்ளாக அடங்கி இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்னை மரியாளுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. திருச்சபையில ஒரு புனிதருக்கு இப்படி அடைமொழி இருக்கிறதா அப்படி பார்த்தோம்னு சொன்னா, புனித அந்தோணியாருக்கு நிறைய அடைமொழிகள் சொல்லுவார்கள். கோடி அற்புதர், புதுமை வள்ளல், கேட்டவரம் கொடுக்கிறவர், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போவாங்க. அதே போல அன்னை மரியாளுக்கு பெயர் என்று சொல்கிற போது பைபிளிலேயே மரியாளுக்கு ஒரு சிறந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். வானதூதர் அன்னை மரியாளை குறித்து சொல்கிற போது அருள் அறிந்தவரே வாழ்க என்று சொல்கிற அந்த வசனம் தொடங்கி எல்லா இடங்களிலும் மரியாளுக்கு ஒரு சிறப்பிடம் கொடுக்கப்பட்டது. அப்படி ஒரு சிறப்பிடம் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை குறித்து சொல்கிற வார்த்தை தான், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற ஒரு கேள்வி. அன்பார்ந்தவர்களே, திருச்சபை இன்றைக்கு மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்கிற போது மரியாளின் தாய்மையை கொண்டாடுகிற ஒரு விழாவாக நமக்கு தந்திருக்கிறார். ஒரு தாய்மை அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆள், ஒரு பெண் அம்மா என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தையை பெற்றெடுத்த உடனே அவள் தாயாகி விடுகிறாள். அந்த அம்மா என்ற
ஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறார். இந்த தாய்மை முழுமை பெற்று விடுகிறாரா? இவருக்கு அம்மான்னு சொன்ன உடனே எல்லாம் முடிச்சு போகுதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுகிற போதுதான் இந்த விழாவினுடைய பொருளை நமக்கு புறப்படுகிறது. மாது என்ன பரபரப்பா இருக்கிறீங்க? நீங்க என்ன செய்றீங்க? புரியல. லைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்களெல்லாம் லைவ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் கொஞ்சம் அங்கே பரபரப்பா பார்த்துட்டு போகும்போது அப்படி தோணும். அப்போ இந்த மரியாதை இப்படி கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? இந்த தாய்மை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை மரியாதைக்கு கொடுத்திருக்கிற இந்த நிகழ்வில் அன்பார்ந்தவர்களே, தாய்மை என்பது ஒரு குழந்தையை பெற்றெடுத்த உடனே நிறைவு பெற்று விடுகிறதா? இப்போ ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தான். அந்த சிற்பி ஒரு அழகான சிற்பம் செய்யணும்னு ஆசைப்பட்டான். மலையிலிருந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல நண்பர்களுடைய உதவியோடு உருட்டி கொண்டு வந்தான். உருட்டி கொண்டு வந்தவன் அந்த பாறையை கொண்டு வந்து தன்னுடைய சிற்ப கூடத்துல வச்சு அழகான ஒரு சிலையை செதுக்க ஆரம்பிச்சான். 10 வருஷமா அந்த சிலையை செஞ்சு அதை அழகான ஒரு சிற்பமாக மாற்றி அதை அப்படியே கொண்டு போய் ஒரு மண்டபத்திற்குள்ளாக வச்சான். அந்த சிற்பம் பார்ப்பதற்கு அப்படியே தத்ரூபமா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அதை பார்த்த உடனே இவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம் கலந்திருந்தது. ஏனென்றால் அந்த வந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். அப்போ ஒவ்வொரு நாள் மக்கள் கூட ஆரம்பித்த உடனே அந்த மண்டபத்திற்கு போவதற்கான படிக்கட்டுகள் அமைக்க வேண்டும் என்று விரும்பினாங்க. படிக்கட்டுகள் அமைக்கணும். இங்கிருந்து அமைக்கிறது, இவன் ஏற்கனவே பாறை கொண்டு வந்தான் இல்லையா, அந்த பாறையிலிருந்து துண்டு துண்டாக போன அந்த கற்களை வைத்து படிக்கட்டுகளை அமைத்தான். படிக்கட்டுகளை அமைத்து அந்த படிக்கட்டு வழியாக எல்லோரும் ஏறி அந்த மண்டபத்திற்குள்ளாக இருந்த அந்த சிலையை போய் பார்த்தார்கள். அந்த சிலை பற்றிய புகழ் எல்லாருக்கும் பரவியது. பல இடங்களிலும் மக்கள் வர ஆரம்பித்தார்கள். சிலையோடு சேர்ந்து வந்து போட்டோ எடுத்தார்கள். அதனுடைய பெருமை எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சு. ஒரு நாள் அந்த மண்டபமெல்லாம் மூடிட்டு போன பிறகு அந்த சிலையை பார்த்து அந்த படிக்கட்டுகள் பேசியலாம். படிக்கட்டுகள் என்ன பேசியது என்று சொன்னால், உன்னை எந்த பாறையிலிருந்து கொண்டு வந்தார்களோ அதே பாறையிலிருந்து தான் நாங்கள் உருவாக்கப்பட்டோம். உன்னை எந்த சிற்பி உருவாக்கினாரோ அதே சிற்பி தான் எங்களையும் உருவாக்கினார். ஆனால் உன்னை எல்லாரும் மதிக்கிறார்கள், எங்களை எல்லாரும் மிதிக்கிறார்கள். உனக்கு மரியாதை செய்கிறார்கள், எங்களுக்கு அவமரியாதை செய்கிறார்கள். உன்னோடு சேர்ந்து எல்லோரும் போட்டோ எடுக்கிறார்கள், ஆனால் எங்களை கண்டுகொள்வதற்கு ஒரு நாதி கூட இல்லை என்று அந்த படிக்கட்டுகள் சிற்பத்தை பார்த்து கேட்டதா. உடனே அந்த சிற்பம் சொன்னதாம், மிக தெளிவாக சொல்லியது, ஒரே ஒரு அடி அடித்த உடனே நீங்கள் எல்லோரும் அப்படியே கீழே விழுந்து விட்டீர்கள். ஆனால் 10 ஆண்டுகளாக நான் அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டதனால் இப்படி சிற்பமாக இருக்கிறேன் என்று அந்த சிற்பம் குறிப்பிட்டதாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்வில் நமக்கு பலவிதமான சோதனைகள், துன்பங்கள், பாடுகள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வருவது உண்டு. ஆனால் இந்த பாடுகளின் போது, துன்பங்களின் போது நாம் துணிந்திருப்பதற்கான வலிமையை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், வலி தாங்குகிற நாம் உண்மையிலேயே நிறைவான முழுமையான சிற்பமாக மாறியிருக்க முடியும் என்பதைத்தான் வாழ்வினுடைய அனுபவங்கள் சொல்கிறார்கள். மரியாளுடைய தாய்மை என்பது அவர் இயேசுவை பெற்றெடுத்த உடனே முடிந்துவிட்ட ஒன்று அல்ல. அந்த தாய்மை என்பது எப்போது முழுமை பெறுகிறது என்று சொன்னால், இயேசுடைய உயிர்ப்பில் தான் அந்த தாய்மை என்பது முழுமை பெறுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பல நேரங்களில் நினைத்து விடுகிறோம், ஒரு தாய்மை என்று சொன்னால் குழந்தையை ஒருவர் பெற்றெடுத்து விட்டு விட்டாலே முடிந்து விட்டது என்று பொருள் என்று நினைக்கிறோம். அவர் அம்மா என்கிற ஸ்தானத்தை பெற்றுவிடுகிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் தாய்மை என்பது அது அல்ல, அத்தோடு நிறைவு பெறுவதல்ல. அது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு மனிதனுடைய பிறப்பில்
மட்டும் முடிவுறுவதல்ல, அந்த பிறப்பில் தொடங்கி அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரையும் பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தாய்மை, அதுதான் முழுமையான ஒரு தாய்மையாக இருக்க முடியும் என்பதை அன்னை மரியாளுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறார். இரண்டுக்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 28 29வது வசனத்தை வாசிங்க. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 28 29வது வசனம். அங்கே இயேசு சிலுவையை அறையப்படுவதற்கு முன்பாக பெண்கள் பக்கமாக திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மகளிர்கள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேர் பெற்றோர் என்றும் சொல்வார்கள். இந்த வசனத்திற்கான பொருள் என்ன? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிள்ளை பெறாத மகளிரையே பேறு பெற்றவர் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? விவிலியம் எதற்காக இதை சுட்டி காட்டுகிறது? ஒரு மனிதர் தாய்மையை அடைந்து விட்டால், முழுமையை அடைந்து விட்டார் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாய்மையை அடைந்த ஒருவர் கடைசி வரை பயணப்பட்டால் தான் அந்த முழுமை இருக்கிறது என்று இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோமே. இயேசுடைய வார்த்தைகளில் இது சொல்லப்படுவதற்கான காரணம் என்று சொன்னால், பிள்ளைகளை பெற்றுவிட்டால் பெற்றுவிட்டதோடு ஒருவருடைய கடமை முடிவதல்ல, அதை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை ஒழுங்காக செய்யவில்லை என்று சொன்னால் பிள்ளை பெறாத மகளிரையே நீ பேறு பெற்றவர். ஒருவர் குழந்தையை பெற்றெடுத்தவர் அந்த குழந்தையை கடைசி வரையிலும் பொறுப்போடும் அக்கறையோடும் வளர்ப்பதற்கான உரிமை கொண்டவராக இருக்கிறார். அதை செய்யவில்லை என்று சொன்னால் இந்த வார்த்தை நமக்கு ஆழமான ஒரு செய்தியை தருகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வயலில் விதைக்கிறோம். இப்ப எல்லாம் எல்லாரும் நெல் நட்டு இருக்கிறோம். நெல்லை நட்டு முடிச்சாச்சு, அதோட நெல் நாற்று நட்டு முடிச்சாச்சு, வேலை முடிஞ்சு போச்சா? அது பலன் கொடுத்து விட்டதா? அந்த நெல் நாற்று முழுமையாக பலன் கொடுக்கக்கூடியதாக எப்போது மாறுகிறது? விதை தன்னுடைய பலனை பிற நிலையில் கொடுக்கிற போதுதான். ஒரு விதையை கூட்டி விடுகிறோம், அந்த விதை அது முளைத்து வளர்ந்து விட்டதாலேயே அது முழுமை அடைந்து விட்டது என்பதல்ல. அந்த விதை வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து தன்னை போல இன்னொரு விதையை உருவாக்குகிற வலிமை கொண்டதாக மாறுகிற போதுதான் அது முழுமை அடைகிறது. அதைத்தான் தாய்மையிலே கொண்டாடுகிறோம். ஒரு தாய்மை என்பது குழந்தையை பெற்றுவிட்டதாலேயே ஒருவருக்கு உண்டாகிற பெருமை அல்ல. தாய்மை என்பது தன் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில், அதை உருவாக்குவதில், கிறிஸ்துவுக்குள் ஒரே நிலையில் உருவாக்குவதில், அதை முழுமையாக அடைகின்ற ஒரு நிலையில் தான் அது தாய்மை என்பது முழுமை அடைகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் பல நேரங்களில் நாம் பார்க்கிறோம், சிலர் சொல்லுவாங்க, வேலை கிடைக்கணும் சாமி, நல்லா ஜெபம் பண்ணிக்கங்க, வேலை கிடைக்கணும்னு சொல்லி மன்றாட சொல்லுவாங்க. ரைட்டு, வேலை கிடைச்சிடுது. வேலை கிடைச்சி முடிச்ச உடனே என்ன சொல்லுவாங்க, சாமி எப்பா வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு? இது ஒரு வேலையா? வெறும் நாய் விட்ட பாடா இருக்கு, வெறும் மோசமா இருக்கு, எங்களை படாத பாடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வேலை கிடைச்சிடுது அப்படின்னு சொன்ன உடனே முழுமை அடைந்து விட்டது என்பதல்ல. அந்த வேலையில் ஒருவர் ஈடுபடுகிற போது தன்னுடைய பணியை முழுமையாக செய்து அந்த நிலையில் பல்வேறு நிலைகளில் உயர்ந்து போய்கொண்டு தன் கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டு முடிக்கிற அந்த நிலையில் தான் அவர் முழுமை அடைகிறார். ஆகவே ஒரு கல்லூரியில் சேர்க்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பையனை பார்த்து பள்ளிக்கூடத்தில் படிச்சு முடிச்சு கல்லூரியில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்து லெட்டர்லாம் வாங்கிட்டு போய் சேர்க்க சொல்றாங்க. ஏமா பையன் படிக்கிறது காலேஜில் எப்படி படிக்கிறான்? சாமி காலேஜில் அவன் ஒழுங்காக போறதில்லை. எனக்கு ஒழுங்காக போறதில்லை, அவன் கண்டிக்க கூடாதா, சொல்லக்கூடாதா? அதெல்லாம் முடிஞ்சிடணும் சாமி, பாஸ் ஆகிடுவான். அப்புறம் என்ன சொல்லுவான்? பாஸ் ஆகிடுதான் சொல்லியிருக்கோம். பாஸ் ஆகுறதுக்கு மட்டுமா அந்த பையனை படிக்கிறதுக்கு அனுப்புறோம், அல்லது பாஸ் ஆகுறதுக்கு மட்டுமா கல்லூரிக்கு அனுப்புறோம்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பயணம் தொடர்ந்து கொண்டு போக வேண்டிய ஒன்று. நிறைவு பெறுவது என்பது, முழுமை அடைவது என்பது அந்த கல்லூரியில் அவன் படித்து முதன்மையான இடத்தை பெறுவதில்தான் முழுமை அடைகிறார். அப்படி என்றால் மரியாளின் தாய்மை என்கிற அந்த பேரானது அவருடைய வாழ்வின் தொடக்கத்தில்
சொல்லப்பட்டாலும் அதை கடைசி வரையும் அவர் பயணப்பட்டு எடுத்துக்கொண்டு போனார். இயேசுனுடைய உயிர்ப்பில் தான் அது முழுமை பெறுகிறது. இயேசுனுடைய உயிர்ப்பில் தான் மரியாள் தன்னுடைய தாய்மையினுடைய நிறைவை காணுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எலிசபெத் அம்மாள் வாழ்த்துகிறார். எலிசபெத் அம்மாளுடைய வாழ்த்து செய்தி, என் ஆண்டவரின் தாய் என்னுடைய வர நான் யார் என்று சொல்லுகிற வாழ்த்து செய்தி. இது வாழ்த்து செய்தியினுடைய தொடக்கம் இனிமையானதுதான். ஆனால் இறைவனின் தாய் என்பதனை மரியாள் கல்வாரி சாவில் தன் மகன் தத்தளிக்கிற அந்த வேளையில், அந்த உயிர்ப்பில் எல்லா இடத்திலும் பங்கெடுப்பதன் வழியாகத்தான் நிலைநிறுத்திக் கொண்டாரே தவிர எலிசபெத் அம்மாளுடைய வாழ்த்தோடு நிறைவு பெறவில்லை. அப்படி என்றால் தாய்மை என்பது அல்லது முழுமை என்பது ஒருவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டதாலே கிடைக்கின்ற ஒன்றல்ல. அந்த பிள்ளையை நிறைவோடு வளர்த்து ஆளாக்குவதில் இறைவனுக்கு உகந்தவராக மாற்றுவதென்றால் அந்த தாயினுடைய நிறைவை நாம் புரிந்து கொள்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் புத்தாண்டும் கூட அப்படித்தான். புதிய ஆண்டு என்று சொல்கிற போது நாம் என்ன நினைக்கிறோம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி புத்தாண்டு கொண்டாடி முடிச்சு ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு சகோதரரை அவரை பார்த்து புது வருஷம்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டேன். புது வருஷம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் சொன்னார், புது வருஷம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்ப இப்பதான் ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள புது வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க, என்ன அர்த்தம்? அவரை பொறுத்த அளவுல புது வருஷம் தொடங்கியாச்சுன்னு சொன்னா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனா உண்மையிலேயே தொடங்கி இனிமேதான் இருக்கு. புது வருஷத்தினுடைய நிறைவு என்பது அந்த ஆண்டு முழுக்க வாழ்வதில் இருக்கிறார். அதே போல தாய்மை என்பதும் தொடக்கம் தான். அதனுடைய முழுமை என்பது அதன் நிறைவில் தான் இருக்கிறார். அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த தொடக்கம் எலிசபெத் அம்மாளுடைய வாழ்த்தாக இருக்கலாம், கபிரியேல் தூதருடைய வாழ்த்து செய்தியாக இருக்கலாம். அந்த வாழ்த்து செய்தியில் மரியாள் இறைவனின் தாய் என்று கொண்டாடப்படுகிறதை தவிர மரியாள் அதை கடைசி வரையிலும் பயணப்பட்டு இறுதி வரையிலும் நிலைநிறுத்திக் கொண்டார். அதே போல கிறிஸ்தவ விசுவாசி, நான் கடவுளுக்கு உதவன் கிறிஸ்தவன் என்று சொன்னால் உங்களுடைய நிறைவு எங்கே இருக்கிறது? திருமுழுக்கு பெற்றுவிட்டதாலேயே ஒருவருக்கு அந்த நிறைவு வந்து விடுவதில்லை. புதுநன்மை பெற்றுக் கொண்டதாலேயே ஒருவருக்கு அந்த நிறைவு வந்து விடுவதில்லை. தான் பெற்றுக்கொண்ட இந்த திருமுழுக்கை, தான் பெற்றுக்கொண்ட இந்த புதுநன்மையை, இந்த நற்கருணை வாழ்க்கையை தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி வரையிலும் மரண தருவாயிலும் வரையிலும் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறாரே, அப்போதுதான் கிறிஸ்தவர் என்ற முழுமையை பெறுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு முழுமையை நோக்கிய பயணத்தில் ஈடுபடுவதற்காக இந்த புதிய ஆண்டும் அன்னை மரியாளுடைய இந்த திருநாளும் நமக்கு அழைப்பு தருகிறது. நம்முடைய வாழ்வின் பயணத்தில் இதை தொடர்ந்து செய்வதற்கு நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான், உள்ளத்தில் உறுதிப்பாடு, மன உறுதி. மன உறுதியோடு இருந்தால் மட்டுமே இந்த பயணத்தை கடைசி வரையில் எடுத்துக்கொண்டு போக முடியும் என்பதை இறைவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே மரியாளை போல அந்த தாய்மையின் நிறைவை மரியாள் இறுதி வரையில் எடுத்துச் சென்று பயணித்து ஆண்டவருக்கு ஏற்புடையவராக இருந்தது போல நம்முடைய வாழ்வினுடைய பயணத்தை அப்படி ஆண்டவருக்குள்ளாக இணைத்து கடைசி வரையில் பயணித்து என் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நான் இருந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள இந்த புதிய ஆண்டில் முயற்சி செய்வோம். அன்னை மரியாளின் திருநாள் அதற்கு நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கையை எழுதுவோம்.